சரவணா எனக்கு பிஸ்கட் பாக்கெட் பாண்டியண்ணா கடையோட அடுத்த பிரான்ச் ஆரம்பிச்சிங்க போல இருக்கு. பாண்டியன் சோர்ஸுக்கு பிரான்ச் எல்லாம் கிடையாது, இது ஒரு கடை மட்டும்தான். சும்மா சொல்லாதீங்க, அதான் மச்சான் வச்சு மாமியார் பேர்ல இதே தெருவில் புதுசா பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ணே அது வேற ஒருத்தவங்க கடை, அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. புரியுங்க இல்லை சரவணா, எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரியும்டா. சும்மா வஞ்சத்தில் குளித்து போட்டு பாருங்க. அண்ணே நிஜமா தெரியாதுண்ணே. நம்பிட்டேன். வேற ஏதாவது வேணுமா? இல்ல அவ்வளவுதானே. சரி நானும் தப்பா கொடுங்க. இல்லப்பா இல்லங்க. சரி வரமா வரண்ணே. எனக்கே அவர் வேணும் தான் கேட்கறாருன்னு புரிஞ்சுது. நீங்க எப்படி நம்ம புரிஞ்சுக்காம இருக்கீங்க? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க பதிலே சொல்லாதீங்க. மாமா மாமா இந்த மேல இருக்கிற ஷெல்ஃப்ல பொருள் எல்லாம் எட்ட மாட்டேங்குது, கொஞ்சம் எடுத்து தரீங்களா? அது மேல இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல தூசியா இருக்கு மாமா, குடுக்க என்ன தூசி தொடச்சு வைப்பேன்ல. அதை நான் அப்புறமா தொடச்சுக்கிறேன், நீ ஒண்ணு செய்ய தேவை. மாமா மாமா ஏன் மாமா, நான் வேற விஷயம் மாதிரி பேசினேன், அதுக்கே சுறுசுறுன்னு பேசுறியா? அதான் போதும் போதும் வீட்டு சண்டை போட்டு விட்டல, கடையாவது நிம்மதியா இருக்க மாட்டேன் நீ. ஏன் மாமா, நான் சண்டை போடுறதுனால நினைக்கவே இல்ல. நம்ம கிட்ட சாதாரணமா தான் பேசுறேன், நீங்க தான் சண்டை ஆக்குறீங்க. இப்ப என் கண்ணு முன்னாடி நிக்காத, தயவு செஞ்சு இங்க போயிடு. மாமா மாமா இனி நீங்க உங்க பொண்டாட்டியால மதிக்க வேண்டாம். எனக்கு கடையில வேலை செய்யல, ஒரு ஆளா வந்து மதிக்கலாம்ல. ஏய் உன்னை நான் மனுஷன் கூட மதிக்க மாட்டேன். என் உசுர வாங்க, தயவு செஞ்சு இங்க போயிடு. போன் சொல்றல, சொல்றா கேட்க மாட்டேன். ஏய் உனதான் சொல்லிட்டு இருக்க, போடி. மா கடையில யாரும் இருக்கீங்களா? வந்துருங்க மா. வந்துருங்க, சொல்லுங்க. வாங்க வாங்க. என்ன வேணும்? 1 கிலோ சக்கரை, 1/2 கிலோ உளுத்தம் பருப்பு, 1 கிலோ நண்டுங்க. அப்பா அடிப்பிட்ட. சந்தோஷம். அப்படியே கிளம்பி நீ வீட்டுக்கு போய். வீட்லயே உன்னோட முகத்தை பார்த்துட்டு, கடையில உன்னோட முகத்தை பார்த்துட்டு என்ன இருக்க முடியல. தயவு செஞ்சு கிளம்பி வீட்டுக்கு போ. நீ பாரு, என் வீட்டுக்கு போனாலும் சரி, இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, கிளம்பி போய். ஏய் வர கிளம்பி. கிளம்ப சொல்றல. என்ன சொல்ல இருக்க? ஏய் போய். ஏய் போன் சொல்றல. இம்படியா மூஞ்சில முடிக்காத. வீட்டுக்கு போ சொல்றல. போடி. ஏய் சரவணா. என்ன ரோட்ல நடக்குது? ஏய் பாத்தீங்களா உனக்கு? அது ரோட்ல இருக்கு. ஏடா லை, முதல்ல வீட்ல வச்சு சண்டை போட, அப்புறம் கடையில வச்சு சண்டை போட. இப்ப நடு முச்சு சண்டை போட்டுருக்க. பா முதல்ல அவன் வீட்டுக்கு போ சொல்லுங்கப்பா. இல்லை இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு போறேன். முதல்ல போ சொல்லுங்கப்பா. அழுகாதப்பா, இப்ப என்ன நடந்துச்சு சொல்லு. எனக்கு எதுவும் புரியல மாமா. எங்க அப்பா வந்தாங்க, அவர் என்னென்னமோ சொல்லி அசிங்கப்படுத்தி தவிர்த்து விட்டுட்டாங்க. இப்போ என்னை வீட்டுக்கு போக சொல்லி சொல்றாங்க. ஏடா லை, முதல்ல பைத்தியம் முடிச்சுக்கடா. பா வீட்டுக்கு போ சொல்லுங்கப்பா. நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றேன். பா போ சொல்லுங்கப்பா. இந்த பிள்ளைங்க நான் ரோட்ல வீட்டு போட்டு வச்சிருக்கேன். ஏடா காரணம் சொல்ல. அப்பா இல்ல மாமா, நான் வீட்டுக்கு போய். ஒருபா நான் தான் பேசிக்கிறீங்கல்ல, என்னடா சொல்ற? இல்ல மாமா, எனக்கு பார்க்கவே பிடிக்கல. அப்ப எடுத்து நான் இங்க இருக்கணும். நான் வீட்டுக்கே போறேன். ஏய் ஒருபா, இங்க இருந்து நடந்தா வீட்டுக்கு போவேன். அண்ணே நான் பாண்டியன் பேசுறேன். இங்க இந்த கடத்தல பக்கத்துல நிக்கிறேன், ஆட்டோ எடுக்க முடியுமா? சரி வாங்க. இல்லை என்னடா செஞ்சுக்கிறீங்க நீங்க? ஏடா அந்த எங்க சண்டை போலாம் ஐயா வச்சுக்கிறீங்க? அட ஏன்டா நீ கட்டில கொண்டாடி கூட நல்ல வீட வாழ தெரியாத எதுக்கு கல்யாணம்? இப்படி பண்ண ஆரம்பத்துல கல்யாணம் வேணாம் சொல்லிருக்கீங்களா? நான் கல்யாணம் வேண்டாம் தானே சொன்னேன், சாமியார போறேன்னு தானே சொன்னேன். நீங்க தான் சொல்றது கேட்கவே இல்லை. இல்லை என்னடா பேசுற? அப்ப என்னடா பிரச்சனை உனக்கு? சொன்ன மட்டும் என்ன பண்ண போறீங்க? அதை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண போறீங்களா? அப்பா உங்களுக்கு எதுவுமே புரியாதுப்பா, எதுவுமே புரியாது. என்ன குறை சொல்றது உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுப்பா. விட்டுங்கப்பா, எதுவும் நானே பாத்துக்கிறேன்.